இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் லைஃப் டைமில் ஒரு தடவையாவது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு தடவையாவது இன்ஜுரி அப்படின்றத ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி வந்து இன்ஜுரி ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு இன்ஜுரி ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாமல் விட்டுறணும். இப்போ பார்த்தோன்னா வந்து ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மசில் இன்ஜுரி ஆகிருச்சு, அந்த இடத்துல வந்து பெயினாக இருக்குது ப்ரோ எனக்கு ஷோல்டர் ஃபுல்லாக அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா வந்து அந்த பெயின் போகிற வரைக்கும் ஒர்க் அவுட்டே பண்ணக்கூடாது. அப்படி அந்த பெயின் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவும் பெயின் பார்த்தோன்னா இன்னும் சிவியராக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த பெயின் எப்போ போகுதோ அது பார்த்தோன்னா அந்த பெயின் வந்து 3 வீக்ஸ் கூட இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 1 வீக்ஸ்க்குள்ளே சரியாகிற மாதிரி இருக்கலாம். அதனால் மறக்காமல் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஷோல்டர் ப்ரெஸ் ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படின்னா தான் அந்த ஒரு பெயினுன்றது சீக்கிரமாக குணமாகும். அதனால் மறக்காமல் வந்து அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோன்னா வந்து ரொம்ப நாள் அந்த பெயின் வந்து உங்களுக்கு நீடிச்சிச்சு, ப்ரோலாங்டாக வந்து உங்களுக்கு அந்த பெயின் வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்த்தோபேடிக் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இவங்க பார்த்தோன்னா வந்து நம்மளோட மசில் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த டாக்டர் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ எனக்கு மசிலில் ஒரு பிரச்சனை, போனில் ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துப்போம். நம்மளுக்கு போனில் ஒரு பிரச்சனை அப்படின்னா போன் சம்மந்தமான ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர்ஸை தான் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நார்மலாக இருக்கிற டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. அதாவது நமக்கு காய்ச்சல், சளி இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா காமனாக ஒரு டாக்டர் இருப்பார். அவங்க பார்த்தோன்னா வந்து காமன் டாக்டர் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். நம்ம போனில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவர்கிட்ட போகிறத தவிர்த்துட்டு நம்ம போன் ஸ்பெஷலிஸ்ட்டிட்ட போனால் நமக்கு பார்த்தோன்னா சீக்கிரமான தீர்வு. அந்த பிரச்சனை உங்களுக்கு எப்படி வந்து வந்துச்சு, அந்த பிரச்சனை இப்போது எந்த அளவுக்கு இருக்குது, உங்கள் பாடியில் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, அப்புறம் பார்த்தோன்னா அந்த பிரச்சனை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே சொல்லிடுவார், கரெக்டாகவும் சொல்லுவார். நம்ம இது மாதிரி போனுகளில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா போன் ஸ்பெஷலிஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. நம்ம கண்ணில் ஏதாவது பிரச்சனை ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து பார்க்குறது நல்லது. நம்மளோட ஹார்ட்டில் கார்டியாலஜிஸ்ட் அந்த பேஷண்ட்லாம் வந்து பார்க்குற கார்டியாலஜிஸ்ட் பேஷண்ட்டை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணுறது நல்லது. சப்போஸ் யூ ஹேவ் எ ஹார்ட் அட்டாக், அதனால் உங்கள் மசிலுக்கு டேமேஜ் ஆனிச்சு அப்படின்னா நல்ல மசில் ஸ்பெஷலிஸ்ட் உள்ள ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு இப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா வந்து ரெஸ்ட் விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து ரெஸ்ட் விடாமல் அதே பார்ட்டுக்கு மறுபடியும் வந்து வலியோட ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் பண்ணுறதுனால ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வலி பார்த்தோன்னா இன்னுமே சிவியர் ஆயிரும். இப்போ நார்மலாக இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, அந்த இன்ஜுரி பார்த்தோன்னா வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ண அந்த 2 வீக்ஸ் பார்த்தோன்னா இழுத்துட்டே போகும். அது பார்த்தோன்னா 3 or 4 or 5 வீக்ஸ் கூட ஆகலாம். சில நாளில் பார்த்தோன்னா வந்து மந்த்து கணக்காக கூட ஆகலாம். எனக்குமே இது நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. அதனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது தயவு செஞ்சு பார்த்தோன்னா வந்து ஒர்க் அவுட்டை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணாதீங்க. இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா ஜிம் போகிறதையும் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ப்ரோலாங்டாக நீடிச்சிச்சு அப்படின்னா அடுத்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா சுடு தண்ணி ஊற்றுறோம், அப்படி இல்லாட்டி ஐஸ் கட்டி ஊற்றுறோம். இது மாதிரி ஒத்தரங்கள் கொடுத்து உங்கள் பாடியில் இருக்க பெயினை வந்து ரிலீஃப் பண்ண முடியும். ஆனால் அது பார்த்தோன்னா ஒரு டெம்பரவரி ஒரு மெத்தடு தான், பெர்மனெண்ட் மெத்தட் கிடையாது.